அச்சச்சோ, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. பேசாமல் நல்லா படுத்து ஜாலியாக தூங்க வேண்டியது தான். அப்பா வந்தாருன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஏதாவது சமாளிப்போம். மௌலிகண்ணா எழுந்துருங்க. ஏன் இன்னும் ஸ்கூல் கிளம்பாம இருக்கீங்க? டைம் ஆயிடுச்சு பாரு. எழுந்துரு. சீக்கிரம் எழுந்து கிளம்பு. குட் மார்னிங்ப்பா. இன்னைக்கு நான் ஸ்கூல் போகலப்பா. ஏன்னா எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது, தலை ரொம்ப வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் போட்டுக்கிட்டோமா? ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் போட்டுறேனே. ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறீங்களா? மௌலி இரு, அப்பா செக் பண்ணி பார்க்குறேன். ஃபீவர்லாம் எதுவும் இல்லையே. மௌலி குட்டி நல்லா தானே இருக்கு. மௌலி சொன்னோம் ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க. இப்போதான் படிக்க வேண்டிய வயசுல தான் படிக்க முடியும். அப்பா மாதிரி பெருசாக ஆனதுக்கப்புறம் ஸ்கூல் பேக்லாம் மாட்டிட்டு ஸ்கூல் வேனில் போனால் நல்லா இருக்குமா? நல்லா இருக்காதுல்ல. இப்போதான் கண்ணு படிக்கிற வயசு. என் செல்ல குட்டியில் எழுதுருங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போங்க. சரிப்பா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். அம்மா கிளம்பிட்டீங்களா? என் தங்க பிள்ளை அழகா அப்பா சொல்ற பேச்சை கேட்டுட்டு ஒழுங்கா நடப்பீங்களா? இந்த வீக்கெண்டு அப்பா உங்களை வெளியில கூட்டு போறேன், சினிமாக்கு, பீச்சுக்கு. சரியா? பஸ் வேன் வந்துட்டு போகுது தங்கம். சீக்கிரம் போங்க, லேட் ஆகிட போகுது. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன மௌலி, உங்க அப்பா இன்னைக்கு என்ன சாக்லேட் கொடுத்து விட்டாரு? என்னப்பா சொல்லு. ஏறா ரொம்ப டல்லா இருக்கே, என்னாச்சு உனக்கு? நான் ஹோம்ஒர்க்கே பண்ணவே இல்லைப்பா. சார் கேட்டால் என்ன சொல்கிறது? ஒரு ஹோம்ஒர்க் கூட நான் பண்ணவே இல்லை. எனக்கு அதை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது. அதான் எனக்கு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வரவே பிடிக்கல. நான் எப்படியாவது லீவ் போட்டுடலாம்னு நினச்சேன். ஆனால் எங்கள் அப்பா இல்லை, ஸ்கூலுக்கு போகியே தான் ஆகணும்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சிட்டாரு. நான் என்ன பண்ணுறதுனே இப்போ தெரிலப்பா. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று கொடுத்த ஹோம்ஒர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணுங்க. ஹோம்ஒர்க் பண்ணாத பிரகஸ்பதிகள் இருப்பாங்கல்ல, அவங்க மட்டும் தனியாக வெளில வந்து நில்லுங்க. டேவிட் பார்த்தியா, இதுங்க ரெண்டு தான் ஹோம்ஒர்க் பண்ணல போலாரு. மௌலியும் நிக்கிதாவும் எப்போ பார்த்தாலும் நம்ம ஹோம்ஒர்க் எழுதுனா எப்படி கிண்டல் பண்ணுங்க, நக்கல் அடிக்குங்க. இன்றைக்கி மாட்டுச்சுங்களா இதுங்க? பார்க்கலாம் இன்றைக்கி இதுங்க என்ன தான் பண்ணுதுன்ட்டு. ஆமாடா, நல்ல வேற நான் ஹோம்ஒர்க் வச்சிட்டப்பா. ஏன் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னாச்சு? ஏன் ஹோம்ஒர்க் பண்ணல? ஒழுங்காக தானே இருந்தீங்க. திடீர்னு உங்கள் ரெண்டு பேருக்கு என்னாச்சு சொல்லுங்க. சார், அது அது நான் ஏன் ஹோம்ஒர்க் பண்ணலனா, அது வந்து சரிங்க சார், நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே ப்ரோக்ராம் வருதுல்ல, அதனால பசங்கள்லாம் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் நான் கூப்பிட்டு போயிடுவேன். ஓகே மிஸ், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. பசங்களா எல்லாரும் அவங்கவுங்க ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு வந்து டேபிளில் சப்மிட் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புங்க. அப்பாடி, ஒரு வழியா நம்ம கேஃபிடேரியாவுக்கு வந்துட்டோம்ப்பா. எப்படியோ தப்பிச்சிட்டோம் சார் கிட்ட இருந்து. இன்னைக்கு நைட் எப்படியாவது உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதி நாளைக்கு எடுத்துட்டு வந்து அவர்கிட்ட சப்மிட் பண்ணிடணும். ஆனால் அவர் ஹோம்ஒர்க் எழுதலன்னு கேட்டார்ல, அதுக்கு நம்ம பதிலே சொல்லவே இல்லை. நாளைக்கு திரும்பவும் அந்த விஷயம் கேட்க போறாரு, நீங்க ஏன் ஹோம்ஒர்க் எழுதலன்ட்டு. ஆமாம் நிக்கிதா, சார் நாளைக்கு திருப்பி ஏன் என் ஹோம்ஒர்க் எழுதலன்னு கேட்பாரு. இன்னைக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கூட வர்றதுக்கு இஷ்டமே இல்லைப்பா. நம்ம பக்கத்தில் தானே தேட்டர் இருக்குது, நம்ம தேட்டருக்கு போகலாமா? என்ன சொல்கிற? ஜாலி ஜாலி. இங்க பாரு, தியேட்டர்ல எல்லாம் நம்ம வயசு பசங்க தான்ப்பா. எல்லாம் ஸ்கூல் கட்டடிச்சுட்டு வந்துச்சுங்களோ. ஜாலிப்பா. இன்னைக்கு நம்ம டேவை நல்லா என்ஜாய் பண்றோம். சரியா? அங்கே பாரு நிக்கிதா, எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கு பாரு. சிக்கன் பஃப்பு, பர்கரு, பீஸா, ஐஸ்கிரீம். பா, நம்ம இன்னைக்கு நல்லா வாங்கி சாப்பிட்டு இந்த டேவே என்ஜாய் பண்ணுறோம் நிக்கிதா. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடக்கூடாது, ஸ்கூல் வேன் வர டைமுக்கு கரெக்டாக நம்ம போயிடணும். இல்லைன்னா அப்புறம் நம்ம வீட்டில் மாட்டிப்போம். சரியா? மௌலி, அங்க பாரு, உங்க அப்பா இங்க வந்திருக்காரு. திடீர்னு ஏலே உங்க அப்பா இங்க வந்தாரு. அங்க பாரு, திரும்பி பாரு, உங்க அப்பா அங்கதான் நின்னுட்டு இருக்காரு. ஹலோ, நான் வந்துட்டேன் சார். நீங்கள் சொன்ன இடத்துல தான் இருக்கேன். ஓகே சீக்கிரம் வாங்க. ஓகே சார். வாணிக்கிதா, எங்கள் அப்பா பார்க்கறதுக்குள்ளே இங்கேருந்து ஓடிடுவோம். சீக்கிரம் வாடி, இல்லைன்னா மாட்டிப்பேன் நான். வா சீக்கிரம் வா போகலாம். ஒரு வழியா வந்துட்டோம்ப்பா. பீச்சில் தான் யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக விளையாடுறோம். இங்கே பஜ்ஜி அப்புறம் ஐஸ்கிரீமு அதெல்லாம் ஈவினிங் வாங்கி சாப்பிட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா மௌலி? ஆமாம் நிக்கிதா, இங்கே தான் ஜாலியாக இருக்குது. நம்ம ரெண்டு பேரும் பால் விளையாடிட்டு நல்லா ஜாலியாக ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ஸ்கூல் வேன் வர டயத்துக்கு கரெக்டாக கிளம்பி போயிடலாம். ஓகேவா? ஜாலி. இப்போ தான் எனக்கு மைண்டே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குப்பா. அச்சோ, எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி இங்கே வந்திருக்காங்கப்பா பீச்சுக்கு. அங்கே பாரு, அந்த ப்ளூ கலர் சாரியில் அவங்க தான் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்க லக்ஷ்மி அத்தை. அவங்க மட்டும் இங்கே என்னை பார்த்துட்டாங்க. அப்பா கிட்ட போய் சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? வாணிக்கு தான் நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பிடலாம். ப்ளீஸ் டி, மாட்டிட்டோம் அவ்வளோதான்டி. என்னை பின்னி எடுத்துருவாங்க. வாடி போயிடலாம் சீக்கிரம். கூட போய் வந்தேன் பாரு, எங்க போனாலும் அவங்க வராங்க இவங்க வராங்கன்னு. இதுக்கு ஒழுங்கா ஸ்கூல்லயே டான்ஸ் ப்ராக்டிஸே பண்ணிட்டு இருக்கலாமா?
இப்போ வேன் வர வரைக்கும் நம்ம எங்கே நிற்கிறது? ரோட்லையா நிற்கிறது? இதுக்கு தான் எங்கள் அப்பா அம்மாலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, ஸ்கூலை விட்டு எங்கேயும் வெளில போகக்கூடாது, ஒழுங்காக ஸ்கூல்லேயே இருக்கணும்ன்ட்டு. இப்போ தான் அது ஏன்னு எனக்கு புரியுது. உன்னால நானும் இப்போ மாட்டிக்கிட்டேன். பிரின்சிபல் கிட்ட நானும் சேர்ந்து மாட்ட போகிறேன். இப்போ என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. எல்லாம் உன்னால் தான் வந்தது. ஒன்று கூட போய் வந்தேன் பாரு. எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒழுங்காக டான்ஸ் ப்ராக்டிஸ்லேயே நான் இருந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நானும் மாட்டிக்கிட்டேனே. என்னது, நான் கூப்பிட்டு தான் வந்தியா? ஏன் உன் மூளை எடுத்துகிட்டு போய் நீ என்ன கடையில் கழட்டி வச்சுட்ட? நான் கூப்பிட்டா நீங்கள் வேணா வந்துடுவியா? உன் ஐடியா புரிஞ்சிச்சுடி எனக்கு. இன்கேஸ் மாட்டிக்கிட்டா பிரின்ஸிபல் கிட்ட இவ தான் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என் மேலே பழிய போடுறதுக்கு நீ ட்ரை பண்ணுற. எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் கூட போய் வந்தேன் பாரு. இதெல்லாம் எனக்கும் தேவையில்லாத வேலை தான். ஒழுங்காக நானும் டான்ஸ் கிளாஸே ப்ராக்டிஸ் பண்ணி தருப்பேன். அங்கே பாருங்களேன், அந்த மரத்துக்கு கீழே 2 ஸ்கூல் பசங்க ஸ்கூலை கட்டடிச்சு வந்துருச்சுங்க போல். பாவம் இவங்க அப்பா அம்மா லட்சமாக ஃபீஸ் கட்டினா இதுங்களுக்கு படிக்கணுன்ற எண்ணமே கிடையாது. இதுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? பாவம் ஸ்கூலை கட்டடிச்சிட்டு இங்கே வந்து நிற்கிதுங்க. இதுங்களாம் என்ன பண்ணுறதே தெரியல. எல்லாம் இப்போ இருக்கிற மொபைல் தான் இவ்வளவும் காரணம். ஒரு வழியா நம்ம வந்துட்டோம்ப்பா. இன்னும் 2 hours தான். நம்ம இங்கேயே வெயிட் பண்ணி இருந்துட்டு கிளம்பிடுவோம். சரியா? இனிமேட்டு இந்த ஸ்கூலை கட் அடிச்சுட்டு வெளியில வர வேலைக்கே நம்ம வரவே கூடாது. அச்சோ, இன்னைக்கு ரொம்ப மோசமான நாள்ப்பா என் வாழ்க்கையிலே. மௌலி, ஏன்பா அழுவுற? நான் திட்டிட்டேன்றதுக்காக அழுறியா? விடுப்பா, அந்த நேரத்துல ஏதோ என்னை திட்டிட்டேன். சாரிப்பா உன்னை திட்டினதுக்கு. நம்ம இனிமேட்டு வெளியிலலாம் வர வேண்டாம்ப்பா. ஒழுங்கா ஸ்கூல்லேயே இருக்கலாம்ப்பா. சரியா? இனிமேட்டு இந்த தப்பை நம்ம எப்பயுமே பண்ணக்கூடாது. அழுவாதப்பா. சாரிப்பா, நான் திட்டினதுக்கு ரொம்ப சாரி. ப்ளீஸ் அழுவாத. இல்லை நிக்கிதா, நீ திட்டினதுக்காக அழலை. என் செயினை காணோம்ப்பா. எங்கள் அப்பா என் பர்த்டேக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த செயின் எங்கே மிஸ் பண்ணனே தெரில. இப்போ நான் அப்பா கேட்டால் என்ன சொல்லுவேன்? நல்லா மாட்டிக்கிட்டேன். ஸ்கூலில் தொலைஞ்சதுனா கூட பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம். ஸ்கூலில் யாவது தேடி சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேட்டருக்கு போகணும், அப்புறம் பீச்சுக்கு போகணும். இப்போ இங்கே இருக்கோம். செயின் எங்கே கழண்டு விழுந்ததுனே தெரியலையே. நான் எங்கள் அப்பாவுக்கு என்ன நிக்கிதா பதில் சொல்வேன்? எனக்கு அதை நினச்சி அதான் ரொம்ப பயமாக இருக்குது. அச்சச்சோ, செயின் தொலைஞ்சிருச்சே. நம்ம என்ன பண்ண? நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் மௌலி. போச்சு. இப்போ நம்ம பிரின்சிபல்கிட்ட போய் சொன்னாலும் பிரின்சிபல் இது எங்கெங்கேயோ பிரச்சனை போக போகுது. உன் செயின்